சமுதாயத்தை நாசமாக்குகிற எத்தனையோ தீமைகள் இருந்தாலும் மதுவாகட்டும், சூதுவாகட்டும், திருட்டாகட்டும், மற்றும் பல தீமைகளாகட்டும், இது போன்ற சமூக தீமைகளை அது தவறு என்று கண்டிப்பதற்கு, அதை பற்றி ஆங்காங்கே விழிப்புணர்வு செய்வதற்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. அனைவரும் இதை பற்றி விழிப்புணர்வு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூக தீமையிலே நாம் குறிப்பாக பேசப்பட வேண்டிய தீமை என்னவென்றால், இன்றைய காலகட்டத்திலே ஆண்களும் பெண்களும் தன்னுடைய இளமை பருவத்தை வீணடிக்கக்கூடிய, மானக்கேடான காரியங்களில் ஈடுபடக்கூடிய, வெட்கக்கேடான காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். சின்ன திரையிலே சீரழிய துவங்கிவிட்டு செல்போன்களில் நாசமாக சென்றுவிட்டு வீட்டை விட்டே ஓடக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை பார்க்கிறோம். அடுத்த பெண்ணுடைய கணவனை இழுத்துக்கொண்டு ஓடக்கூடிய சில பெண்களை பார்க்கிறோம். அடுத்த சகோதரனுடைய மனைவியோடு தவறான தொடர்புகளை வைக்கக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலையும் பார்க்கிறோம். இந்த மாதிரியான சமுதாய சீரழிவை பற்றி யாருமே விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு பெண்களால் ஏற்படக்கூடிய இந்த சோதனையை குறித்து ரொம்ப அக்கறையாக எச்சரிக்கை செய்திருக்கிற காரணத்தினாலும் இந்த சமூக தீமையை பற்றி நாம் அதிகம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி இந்த சமுதாயத்திலே எச்சரித்திருக்கிறார்கள் என்றால், சுனன் திர்மிதி என்ற ஹதீஸ் நூலிலே 2117வது ஹதீஸாக பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் ஹலிரா, மக்களே, இந்த உலகம் என்பது இனிமையானது, பசுமையானது. வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபிஹா, அல்லாஹ் உங்களை அதிலே வழித்தோன்றல்களாக அமைத்திருக்கின்றான். ஃபநாதிருன் கைஃப தாமலூன், நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஃபத்தகுத் துன்யா, எனவே இந்த உலக விஷயத்திலே நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களுடைய விஷயத்திலும் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் இதை சொன்னார்கள் தெரியுமா? இந்த பெண்கள் சம்பந்தமாக ஏற்படுகிற சீரழிவு, கலாச்சார சீர்கேடுகள், மிகப்பெரிய குழப்பங்கள், மிகப்பெரிய சோதனைகள் தான் கானத் ஃபீ பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் காலத்திலும் நடந்தது. உங்களுடைய காலத்திலும் இது ஒரு சோதனையாக இருக்கிறது. பெண்கள் விஷயத்திலே இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். அதே திர்மிதி என்ற ஹதீஸ் நூலிலே 2704வது ஹதீஸாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா தரக்து பாதி ஃபின்னாஸி ஃபித்னதன் அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பின்னால் நான் ஒரு சோதனையை விட்டு செல்கிறேன் என்றால் ஆண்களுக்கு பெண்களால் ஏற்படுகிற சோதனையை தவிர வேறு எந்த படுபயங்கரமான பாதகமான சோதனையை நான் விட்டு செல்லவில்லை. இதுதான் பெரிய சோதனைன்னு சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த சமுதாயம் வழி தவறக்கூடாது என்பதற்காக எந்த சமூக சீரழிவு குறித்து எச்சரிக்கை செய்தார்களோ, எந்த சமூக சீரழிவை தான் எனக்கு பின்னால் நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிற பெரிய சோதனை என்று ஒரு கடுமையான விஷயத்தை சொல்லி சென்றார்களோ, அந்த பெண்கள் குறித்து ஏற்படுகிற சமூக சீரழிவை பற்றியும் அந்த சீரழிவை தடுப்பதற்கான, அதை விட்டு விலகுவதற்கான வழிமுறையும் நாம் தெரிந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம் செய்தி ஊடகங்களிலே ஆண்களும் பெண்களும் இளைய தலைமுறைகள் எப்படி சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டு செல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தால் தொலைக்காட்சியிலே மூழ்கி ஒவ்வொரு சிறிய பிராயத்திலிருந்து வளரக்கூடிய குழந்தைகளுடைய உள்ளத்திலே கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, காதல் செய்வது, காம சேட்டைகள் செய்வது, இது மாதிரியான காரியங்கள், ஆபாசங்கள், அசிங்கங்கள், அந்தரங்க விஷயங்கள், இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக தெரிந்து கொண்ட நிலையில் ஒரு மனோபக்குவத்தில் மாறக்கூடிய குழந்தை பருவத்தை பார்க்கிறோம். இளைஞர்களை பார்க்கிறோம். தன்னுடைய பள்ளி கல்லூரிகளிலே அவனுடைய படிப்பின் முன்னேற்றத்திலே பார்த்தால் முழு கவனமும் அருகிலே இருக்கக்கூடிய பெண்கள், தனக்கு வகுப்பு நடத்துகிற ஆசிரியர்கள், இவர்களை எல்லாம் ஒரு மிக அந்த ஒரு தாய்மார்களாக, தாய்க்கு அடுத்த நிலையில் ஒரு ஆசிரியராக பார்க்காமல் இவனுடைய பார்வையில் வித்தியாசங்கள், பழக்க வழக்கத்தில் வித்தியாசங்கள், இவனுடைய அணுகுமுறைகளில், பேச்சு நடவடிக்கைகளில் வித்தியாசங்கள், இதனால் ஏற்படுகிற பல்வேறு தகராறுகளை பார்க்கிறோம். ஒரு கல்லூரி மாணவ மாணவிகள் என்றால் சர்வசாதாரணமாக நாகரீக முன்னேற்றம் என்ற பெயரால், கலாச்சார முன்னேற்றம் என்ற பெயரால் ஜோடி போட்டுக்கொண்டு 2 சக்கர வாகனத்திலே ஊர் சுற்றி திரிகிறார்கள். சினிமா பீச் என்று சுத்துகிறார்கள். சர்வசாதாரணமாக பாவமான காரியத்தில், வெட்கக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். கேட்டால் இதெல்லாம் ஃபேஷன் என்று சொல்லுகிறார்கள். இதே மாதிரியான குடும்ப பெண்களை பார்த்தால் அங்கே ஆண்களுடைய அந்த கட்டுப்பாடுகள் இல்லாத சூழ்நிலை எங்கெல்லாம் வருகிறதோ, எங்கே அந்த கட்டுப்பாட்டிலே இந்த தாய்மார்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ, அங்கே சில இடங்களில் என்ன ஆகிறது, அந்நிய ஆடவர்களோடு பேசுவது, பழகுவது, மற்ற தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடியது, வீட்டை விட்டு சர்வசாதாரணமாக ஓடி செல்வது, கள்ள காதல் என்ற போர்வையிலே சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னொரு பக்கத்திலே விபச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு செய்கிறார்கள். என்ன விழிப்புணர்வு? விபச்சாரம் செய்யாதீர்கள், அதன் அருகிலே நெருங்காதீர்கள், அது மானங்கிட்டதாக இருக்கிறது என்று விழிப்புணர்வு செய்கிறார்களா? இல்லை. உனக்கு எய்ட்ஸ் வராத அளவிற்கு விபச்சாரம் செய்து கொள்ளுங்கள், எய்ட்ஸ் என்ற நோய்க்கு மட்டும் தடுப்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், விபச்சாரம் செய்யலாம் என்று சர்வசாதாரணமாக அந்த பாவத்தை வளர்க்கக்கூடிய விழிப்புணர்வுகள் தான் இருக்கிறதே தவிர, இந்த சமுதாயம் நாசமாகிக் கொண்டிருக்கிற எந்த விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்து ஒரு சோதனையாக விட்டு சென்றார்களோ, அந்த விஷயத்தில் இந்த சமுதாயம் கவனக்குறைவோடு இருக்கின்ற அவல நிலைகளை பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரியான அவல நிலையில ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு உஷாராக நடக்க வேண்டும், எவ்வளவு கண்காணிப்பாக, எவ்வளவு உன்னிப்பாக தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். சர்வசாதாரணமாக இளம் பிள்ளைகள் அடுத்தவனோடு காதல் என்ற போர்வையிலே ஓடி போகிறார்கள். ஜாதி மதம் எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தூக்கி எறிந்து விட்டு தன்னுடைய வீட்டினுடைய மானம் கப்பலை ஏறினாலும் பரவாயில்லை, நடுத்தரையில் நம்முடைய பெற்றோரை பற்றி உலகமே உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்லை, நமக்கு தேவை இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்று ஒரு சுகபோகத்தை தேடி சென்று ஓடக்கூடிய இளைஞர் கலாச்சாரத்தை பார்க்கின்றோம். இன்றைய நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த உலகத்தினுடைய சுழற்சிகள் முதியவனுடைய கையில் கிடையாது. இந்த நாட்டினுடைய நடப்புகள் சிறுவனுடைய கையில் கிடையாது. இந்த நாட்டினுடைய அந்த சுழற்சிகளும் உலகத்தினுடைய அந்த வளர்ச்சிகளும் இளைஞனுடைய கையில் தான் இருக்கிறது. அப்ப இளைஞர்கள் தன்னை சீர்படுத்திக் கொள்ளாத வரைக்கும் இந்த உலகத்திலே சமுதாய சீரழிவுகள் ஒருபோதும் அகற்றப்படாது என்பதை உணர்ந்து இந்த மானக்கேடான சமூக சீரழிவை, வெட்கக்கேடான சமூக சீரழிவை அகற்றுவதற்கான வழிகள் என்ன என்பதை யோசிக்க வேண்டும். யோசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு தாய்மார்களிடத்தில் இருக்கிறது, பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. முதல்ல பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வேத வரிகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன, பெருமானாருடைய தூதர் மொழிகள் எடுத்து சொல்லக்கூடிய உபதேசங்கள் என்ன,
நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்த வேண்டும், இந்த சமுதாயத்தில் எப்படி மேலோங்க செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறதை கேட்ட உடனேயே நம்மளை உதாசீனமாக பேசுகிறார்கள் என்று எந்த தாய்மார்களும் தப்பாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இங்கே சொல்லப்படுவது எல்லா பெண்களையும் குறித்து சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. சில பெண்கள் இப்படி செய்கிறார்கள், எனவே இந்த மாதிரி காரியத்தை எல்லா பெண்களும் செஞ்சிடாதீங்க என்று எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் சொல்லப்படுதே தவிர இதை நீங்க தப்பா நினைக்க கூடாது. உபதேசம் பண்றாங்க, நம்மள்ட்ட அந்த குறை இருந்தா திருத்திக்குவோம், குறை இல்லாட்டி அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு மனோபாவத்துல சொல்லப்படுகிற செய்திகளை விருப்பு வெறுப்பு இல்லாம அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக அதை கேளுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, முதல்ல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது காட்ட வேண்டிய அந்த பொறுப்புணர்வு, அந்த வளர்த்த வேண்டிய அந்த வளர்ப்பு முறையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்கன்னு பாருங்க. சஹீஹுல் புகாரியில 893வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியல் போடுறாங்க. குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள், எல்லாருமே பொறுப்பாளிங்கிறாங்க. அந்த பொறுப்பாளிகளுடைய பட்டியலை சொல்லும் பொழுது வல் மர்அது, ஒரு பெண்மணி, ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு அவள் பொறுப்பாளி, வ மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா, அவளுடைய பொறுப்பை குறித்து அவள் மறுமையில் விசாரிக்கப்படுவாள். ஒரு மனைவியா கணவனுடைய அந்த அணுகுமுறையில் விசாரிக்கப்படுவாள், கணவனுக்கு நீ செய்த உபகாரம் குறித்து விசாரிக்கப்படுவாள், கணவனுடைய தாய் தகப்பனாரோடு நீ எப்படி நடந்து கொண்டாய் விசாரிக்கப்படுவாள், கணவனுடைய சொத்தை நீ எப்படி செலவழித்துக் கொண்டாய் விசாரிக்கப்படுவாள், கணவனுக்கு பிறந்திருக்கிற குழந்தையை எப்படி பராமரித்தாய், எப்படி உருவாக்கி இருக்கிறாய் விசாரிக்கப்படுவாய். நாளை மறுமையிலே இந்த விசாரணைக்கெல்லாம் பதில் சொல்லாமல் யாரும் அந்த மஹ்ஷருடைய களத்திலிருந்து, அந்த நீதி தீர்ப்பு நாளில் இருந்த அந்த களத்திலிருந்து யாரும் அகண்டு போக முடியாது. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்துகிறோமா? நம்முடைய கணவன் கஷ்டப்பட்டு அனுப்புகிற பொருளாதாரத்திற்கு சரிவர செலவு செய்து கொண்டிருக்கிறோமா? சரிவர பக்குவமாக செலவு செய்கிறோமா? ஊதாரித்தனம் செய்கிறோமா? நம்முடைய கணவனுடைய தாய் தகப்பனாருக்கு நல்ல உபகாரம் செய்கிறோமா? நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தி கொண்டிருக்கிறோமா? எல்லாமே விசாரணை ஒரு பெற்றோர் கையில தான் இருக்குது பிள்ளைகளுடைய வளர்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, சஹீஹுல் புகாரில 1358வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தினுடைய இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. ஃபஅபவாஹு, அவர்களுடைய பெற்றோர்கள் தான், தாய் தந்தையர் தான், யுஹப்பிதானிஹி, அந்த குழந்தையை யூதராக ஆக்கி விடுகிறார்கள், அவ யுநஸ்ஸிரானிஹி, அல்லது அந்த குழந்தையை கிறிஸ்தவனாக ஆக்கி விடுகிறார்கள், அவ யுமஜ்ஜிசானிஹி, அல்லது அந்த குழந்தையை நெருப்பு வணங்கியாக ஆக்கி விடுகிறார்கள். அப்ப இந்த குழந்தையினுடைய இந்த மார்க்கத்தினுடைய அந்த வழி பிறக்கும் பொழுது சரியாக வருகிறது. அதற்கு பிறகு பெற்றோருடைய கையில் தான் இந்த பிள்ளைக்கு எந்த மாதிரியான பக்குவம் வழங்குவது, எந்த மாதிரியான வளர்ப்பு முறையை காட்டுவது, எந்த மாதிரியான ஒழுங்குகளை சொல்லித் தருவது என்கிற பொறுப்பு கிடைக்கிறது. இந்த பெற்றோர்கள் நேர்வழியில கொண்டு வரதா வழிகேட்டுல கொண்டு போறதாங்கிற விஷயத்தை தீர்மானிச்சிடறாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். என்றால் ஒரு பெற்றோர் நினைத்தால் பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்த முடியும். இந்த பெற்றோருடைய கையில் இருக்கிற சிறு குழந்தையிலிருந்து நாம காட்டக்கூடிய அந்த பரிவுல, அந்த பாசத்துல, அந்த அன்புல, அதோடு ஒரு அரவணைப்புல ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும். எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, இது ரெண்டு வகையா நம்ம பிரிச்சு பார்ப்போம். இது ஒரு கட்டளைகள் மாதிரி நம்ம மனசுல விளங்கிக்கணும். ஒன்று, வீட்டுக்கு உள்ள இருக்கும் பொழுது பெண்கள் இப்படி நடக்கணும், வீட்டுக்கு வெளியே வரும்போது பெண்கள் இப்படி இருக்கணும். இப்படி ரெண்டா பிரிச்சு பார்த்தோம்னா அதுல நிறைய செய்திகள் வருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா, முதல்ல இந்த சமுதாயத்துல பெண்கள் டோட்டலா நாசமாகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சைத்தானே இந்த சின்ன திரைகள் தான். அப்ப வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் தொலைக்காட்சியை அணுக வேண்டிய விஷயத்துல கடுமையான எச்சரிக்கையோடு இருக்கணும். தொலைக்காட்சி எதற்காக தயாரிக்கப்பட்டது? ஊர்ல உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொண்டு, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொண்டு, நல்ல அறிவுள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டு, பல்வேறு நல்ல அம்சங்களை சொல்லக்கூடிய மருத்துவ விஷயங்கள், மார்க்க விஷயங்கள், உலக விஷயங்கள், விஞ்ஞான விஷயங்கள், இது மாதிரியான கல்வியை போதிக்கக்கூடிய விஷயத்திற்கு பயன்படுத்த வேண்டிய இந்த தொலைக்காட்சிகளை தாய்மார்கள் எதுக்கு பார்க்கறாங்க? சின்னத்திரை நாடகத்துல மூழ்கி, சினிமாக்கள்ல மூழ்கி, அதுல வண்ணத்திரையில மூழ்கி,
அதுல இந்த சினிமாக்கள்லையும் இந்த நாடகத்திலையும் அந்த சீரியல்களையும் அந்த விளம்பரங்கள்லையும் அதுல காட்டப்படுகிற ஆபாசங்கள், கேடுகட்ட அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள், தவறான காரியங்கள், இதை சர்வ சாதாரணமாக பார்த்து பார்த்து என்ன வளருது? அசிங்கமான நடைமுறைகள். ஒருத்தன் பேசினா தப்பில்ல, அப்படி பேசி பழகினா தப்பில்ல, அது மாதிரி கலாச்சார சீரழிவு வந்தா தப்பு கிடையாது அப்படிங்கிற நாகரிக அந்த சீரழிவுகளை எல்லாம், அந்த நாகரிக அந்த மாற்றத்தை எல்லாம், அநாகரிகமான காரியத்தை எல்லாம் சாதாரணமா ஆக்கி விட்டுருக்கிறாங்களே. எதை செஞ்சாலும் அது பாரதூரமாக தெரிய வேண்டியது எல்லாம் சாதாரணமாக ஆக்கக்கூடிய காரியத்தை இந்த சீரியல் செய்து கொண்டிருக்கிறது, இந்த விளம்பரங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சினிமாவுக்கும் நாடகங்களுக்கும் இதற்காக வேண்டி அடிமையாகலாமா இந்த தாய்மார்கள்? அடை சாதாரண விஷயங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 4013வது ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஈறுகோதியில தலைய சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈறுகோதியில இப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியே இருந்து உள்ள வரக்கூடிய அந்த சஹாபி என்ன பண்றாரு? அவரு உள்ள நேரடியா வரல, வர்றதுக்கு முன்னாடி அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வரணும். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நல்லெண்ணத்துல கொஞ்சம் எட்டி பார்ப்போம், ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பேசாம திரும்பி போயிருவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எட்டி பார்த்துறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனிச்சிடறாங்க. கவனிச்சுட்டு வெளியே வந்து சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? லவ் ஆலமு அன்னக தங்குர்னி, நீ என்னை இப்படி எட்டி பார்த்ததை நான் சரியாக பார்த்திருந்தால், அதை தெரிந்திருந்தால் இந்த ஈறுகோதியால் உன்னுடைய கண்ணை குத்தி இருப்பேன். இன்னமா ஜுஇலல் இத்னு மின் அஜலில் பஸர், இப்படி வீட்டு வாசலில் நின்று அனுமதி கேட்டுத்தான் உள்ளே வர வேண்டும் என்ற இந்த உத்தரவு ஏன் போடப்பட்டது? எந்த காரணத்திற்கு போடப்பட்டது? உள்ள என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க என்பதை பார்க்க கூடாது என்பதற்கு தான் போடப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி இதை கண்டிச்சாங்கன்னு இதுல நிறைய படிப்பினை எடுக்கலாம். வீட்டுக்கு போனா எட்டி பார்க்க கூடாதுங்கிற படிப்பினை மட்டும்தான் இதுல இருக்குதா? இதுக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாமலையை தோண்டிடுவேங்கிறாங்கன்னா இன்னைக்கு பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக ஆபாச காட்சிகள் ஓடுது. வீட்டுல எட்டி பார்க்கிறதே எவ்வளவு பெரிய பாரதூரமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதை கண்டிச்சிருக்கிறாங்க. அதை அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வரணும்னு சொல்றாங்க. இந்த ஆபாசம் சந்தி சிரிக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. அம்மா பாக்குறா, புள்ள பாக்குறா, அப்பன் பாக்குறான், அண்ணன் தம்பி பாக்குறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறாங்க. எதை? காதலுங்கிறான், கத்திரிக்காங்கிறான், காமம்ங்கிறான், ஒரு நகைச்சுவைங்கிறான், அதுலயும் காமத்தை புகுத்தி பேசுறான். இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு விளம்பரம் வந்தாலும் அசிங்கமாக இருக்கிறது. இவ்வளவையும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, சேனலை மாத்துறதுக்கு ஏன் மனசு வரல? டிவி ஆஃப் பண்றதுக்கு ஏன் மனசு வரல? அட எட்டி பார்க்கிற ஒரு நேரம், ஒரு நொடி பொழுது அதுக்கே கண்ணாமலையை தோண்டிடுவேன் இஸ்லாம் இவ்வளவு வன்மையா கண்டிக்குதே. இந்த எச்சரிக்கை போதாதா? இந்த தொலைக்காட்சி விஷயத்துல நாம எவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறோமோ அவ்வளவு கவனக்குறைவாக நம்ம சமுதாயத்துல நஷ்டத்துல போயிருவோங்கிறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு காட்டப்படுகிற இந்த தொலைக்காட்சி நாடகங்கள், சீரியல்கள், அவர்களுடைய ஆடை அலங்காரங்கள், அவர்களுடைய கலாச்சார முறைகள் நம்ம வாழ்க்கையில் அப்படி வந்து ஒட்டுதுன்னா என்னங்க காரணம்? அவன் போட்ட நைட்டி, இவ போட்ட டிரஸ், இவ போட்ட சுடிதார் என்று இன்னைக்கு மக்களுடைய புழக்கத்துல வந்து இந்த சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய இந்த கலாச்சார சீரழிவுக்கான பெரிய திறவுகோலாக இருக்கிற இந்த தொலைக்காட்சி விஷயத்துல நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தொலைக்காட்சியா தேவையான நிகழ்ச்சியை போடுறாங்களா பாருங்க, செய்திகளை போடுறாங்களா பாருங்க, உலக நடப்புகளை சொல்றானா பாருங்க, விஞ்ஞானத்தை சொல்றானா பாருங்க, மருத்துவத்தை சொல்றானா பாருங்க, மார்க்கத்தை சொன்னாங்கன்னா பாருங்க. மானம் கெட்டதை காட்டினா பார்க்காதீங்க. இந்த பார்வைக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இன்ன ஸம வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், செவிப்புலன், பார்வைப்புலன், உள்ளம் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கக்கூடிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்குன்னு சொன்னான்னா, அப்ப இந்த செவிப்புலன் எந்தெந்த விஷயத்தை கேட்கிறோமோ இதற்கு விசாரணை இருக்கா இல்லையா? கேட்டது நல்லதா கெட்டதா? பதிவு பண்ணப்படுமா படாதா? பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா அசிங்கமானதா? இது பதிவு செய்யப்படுமா படாதா? அட இன்னைக்கு சின்ன பிள்ளையுடைய வாயில அசிங்கமான ஆபாசமான பாடல்கள் எப்படி நுழையுது? எந்த காரணத்துல வந்துச்சு?
பெற்றோர்கள் பார்க்கும்போது அட இது சின்ன பிள்ளை பார்க்கறானே, நம்மளும் அதை பார்க்க கூடாது, சர்வசாதாரணமா அதை பார்த்தோம் மாத்துவோம், ஏன் வரல? இந்த எச்சரிக்கை இருக்கணும். சமுதாய சீரழிவுக்கு விடுபட வேண்டிய மிகப்பெரிய முதல் விஷயம் இதுதான். இரண்டாவது என்ன? தாய்மார்கள் இந்த திண்ணையில அமரக்கூடிய செயல் இருக்கு பாருங்க, இத கண்டிப்பா செய்யக்கூடாது. இன்னைக்கு தாய்மார்கள்ட்ட சர்வ சாதாரணமா ஒரு வீட்டுல எத்தனை புள்ள இருக்கிறான், எத்தனை அக்கா தங்கச்சி இருக்கிறா, யார் யார் எப்படி இருக்கிறான்னு ஒவ்வொரு தெரு முனையிலையும் இளைஞர் பட்டாளம் பேசிக்கிட்டு முணங்கிட்டு திரியறானா என்னங்க காரணம்? அங்கங்க ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா என்ன காரணம்? இவன் வாசலோரத்துல போறான், என்ன எல்லா வாசலையும் தலை சீவரங்கிற பேர்ல, பேன் பாக்குறங்கிற பேர்ல, பேப்பர் படிக்கிறங்கிற பேர்ல, ஏன் வீட்டுல இடம் இல்லையா? வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இந்த வேலை பண்ணி வெட்நாயம் பேசிக்கிட்டு இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசிட்டு இருக்கிறது, ஊரே பார்த்துட்டு போறான். இது கேவலமா தெரியல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை பார்த்து, நான் சொல்றது பொம்பளைங்க கூடாதுன்னு சொல்றேன், ஆண்களை பார்த்து சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரில 2465 ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க, இய்யாக்கும் வல் ஜுலூஸ அல துர்காத், பாதைகளுடைய ஓரத்துல உட்காருவதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், உட்காராதீங்கங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பாதையினுடைய ஓரத்துல உட்காராம எங்களுக்கு வேற உட்கார்றதுக்கு இடமே கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது, அட நிழல் தேடி இடம் கிடையாது, இருக்கிறது இந்த ரோட்டு ஓரம் தான், இங்கே கூடவா உட்கார முடியாது? இல்லங்கிற சூழ்நிலையில என்ன பண்றது? சஹாபாக்கள் கேட்கறது இல்லங்கிறதுனால என்ன பண்றதுதான் கேட்கறாங்க பாருங்க. இருக்குது ஒருத்தன் தங்கறதுக்கு இடம் இருக்கு, வீடு இருக்குன்னா வாசல் உட்கார கூடாது, அட இல்லங்கும் போது என்ன பண்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி என்றால் ஆத்து ஹக்கத் தர்காத், இந்த மாதிரியான வாசல்கள் இந்த தெருக்கள்ல உட்காரும் பொழுது அதற்குரிய அந்த உரிமைகளை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறாங்க. நிறைய சொல்றாங்க. அதுல முத விஷயமா என்ன சொன்னாங்க? கல்லுல் பஸர், பாதைகள்ல ஓரத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். யார் வேணாலும் வருவாங்க போவாங்க, உங்க பார்வை அங்க திருப்ப கூடாது, கண்ணியமா தலை குனிஞ்சு உட்காரணும், அப்படி உட்கார்ந்துக்குங்க. எவ்வளவு கண்ணியமா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உன்னிடத்தில் வீட்டுல தங்கறதுக்கு இடம் இல்லையா, இருப்பிடம் இல்லையா, ரோட்டோரத்துல உட்கார கூடிய சூழ்நிலையா, பார்வையை தாழ்த்திட்டு உட்காருங்கிறாங்க. இன்னைக்கு தங்க இடம் இல்லாத ஒரு ஆள் இருக்க முடியுமா? வெளிநாட்டுல போய் வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்தி உங்களுக்கு மாளிகை மாதிரி வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், அவங்க சம்பாரிச்சு கொடுத்து வீடுகளை மாளிகை மாதிரி கட்டி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்னப்ப பாக்குறோம்? பால்கனியில உட்கார்றாங்கிற பேர்ல, வெளியே உட்கார்றாங்கிற பேர்ல, அட பக்கத்து வீட்டுக்கார மாடியில இருந்து பாக்குறானா இல்லையா? தெருக்கல்ல உட்கார்றமே, வாசலோத்து நிக்கிறமே, அவன் திரும்பி போய் பார்த்துட்டு வரானா இல்லையா? போயிட்டு திரும்பி பார்க்கற அளவுக்கு இருக்கா இல்லையா என்று ஏன் யோசிக்கல? இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். சமுதாயம் சீரழியுதுன்னா எந்தெந்த வகையெல்லாம் சீரழியுதோ அத்தனை விட்டறியணும். இதுல தாய்மார்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி இதெல்லாம் வீட்டுல இருக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி தனிமையில இருப்பார்களே ஆனால், பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல தனிமையில இருப்பார்களே ஆனால் அங்கே ஆண்கள் நுழையவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள பெண்கள் தனிமையாக இருக்கும் பொழுதே ஆண்கள் நுழைவதை எச்சரிக்கின்றேன், ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன், நீங்கள் பெண்கள் தனிமையா இருக்கும் பொழுது உள்ளே நுழையாதீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வன்மையா கண்டிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதற்கு ஒரு நிபந்தனை போடுறாங்க, அப்படி நீங்க ஒரு பெண்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க உள்ள போறதா இருந்தால் எப்படி போகணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத சஹீஹுல் புகாரில 1862 ஹதீஸ்ல பார்க்கிறோம். வலா யதுகுலு அலைஹா ரஜுலுன் இல்லா வ மாஹா மஹ்ரமுன், திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட ஒரு ஆண் அந்த பெண்ணோடு இருக்கும் பொழுதுதான் மத்த ஆம்பளைங்க உள்ள நுழையணும்ங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பொம்பளை தனியா இருக்கிறாளா, அந்த பெண்ணை திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ அவன் தம்பியோ அவ பிள்ளையோ இருந்தா அடுத்த ஆள் உள்ள போ. இது எதுக்குங்க வழி? மானங்கெட்ட காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு வழி, சமுதாயம் சீரழியாமல் இருக்கிறதுக்கு வழி. இந்த மாதிரி இந்த ஆளுக்கும் அந்த பொம்பளைக்கும் தப்பான தொடர்பு இருக்குமோ என்று சமுதாயம் புலம்பாம இருக்கிறதுக்கு வழி, அவதூறு பேசாம இருக்கிறதுக்கு வழி. அப்ப இரையச்சம் உள்ள ஒருத்தனை என்ன பண்ணணும்? தாய்மார்கள் தனியா இருக்கிறாங்களா, உள்ள போக கூடாது. நம்மள 4 பேர் தப்பா பேசுவான், அந்த பெண்ணை 4 பேர் தப்பா பேசுவான். ஒரு மூமினான ஆணை தப்பா பேசுறது யாரும் ஏத்துக்கூடாது. ஒவ்வொருத்தனுடைய மான மரியாதை புனிதமானது. காபத்துல்லா வச்சு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, காபத்துல்லா புனிதமாக இருக்கிறது போல, இந்த மாசம் புனிதமாக இருக்கிறது போல
இந்த மக்கமா நகரம் புனிதமாக இருக்கிறது போல ஒவ்வொரு முஸ்லீமுடைய மான மரியாதை புனிதம்னாங்க. அதை கெடுத்துடக்கூடாது, கண்ணியமா நடக்கணும், வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. அவங்க அண்ணனோ தம்பியோ பிள்ளையோ அப்பாவோ இருந்தா போலாம், இப்படி இருக்கணும். இன்னைக்கு பாக்குறோம் யார் யார் நுழையிறா? கேபிள் டிவிக்காரன் நுழையிறான், கொத்தனார் நுழையிறான், இஸ்திரி போடுறவன் நுழையிறான், சிலிண்டர் போடுறவன் நுழையிறான், பால்காரன் போறான். இந்த 5 வகைராக்கள் நீங்க எப்படி உள்ள விடுறீங்க? வாசல்லே பேசி அனுப்பணும். பெண்கள் தனிமையில இருக்கிறீங்களா? கேபிள் டிவி உள்ள வரக்கூடாது. இல்ல நீங்க வெளியே வந்தா உள்ள இருக்கிறவன் திருடிடுவான் நினைக்கிறீங்களா? உங்க அண்ணனோ தம்பியோ பிள்ளையோ வாப்பாவோ இருந்து இருங்க. கேபிள் டிவி கார் 10 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, என்னன்னு பாத்துட்டு போங்க, எடுத்து சொல்லணும். ஏன்? நீங்க தனிமையில் இருந்தால் இதெல்லாம் நீண்ட நேரத்துல வழிகிடுறதுக்கான வாய்ப்பு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எச்சரிக்கைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒருவன் தனிமையாக இருக்கும் பொழுது, ஒரு பெண்மணி தனியா இருக்கும்போது யாரும் உள்ள நுழைய கூடாதுங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்ஹமு யா ரசூலுல்லாஹ், ஒரு பெண்ணுடைய கணவனின் கூட பிறந்த தம்பி இந்த கொழுந்தாருமா உள்ள போக கூடாதுங்கிறாங்க. அவனுமா புருஷ அண்ணி தானே போலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அல்ஹமு அல் மௌத்துங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கொழுந்தனாரும் கூட கொல்லிக்கட்டதான் மரணம்ங்கிறாங்க. அட இவன் தான் விவகாரம்ங்கிறாங்க. ஏன்? 4 மக்கள் சந்தேகப்படாமல் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும்ல. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியா இருந்தா 3வது யார் இருப்பா? சைத்தான் இருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடைய கூட பிறந்த தம்பிக்கே இவ்வளவு பெரிய எச்சரிக்கை சொல்றாங்கன்னா கண்டனை நுழைய வைக்கலாமா? இதுல தாய்மார்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். கேபிள் டிவி காரன் நுழையறானா எத்தனை நேரம் இருப்பான்? 10 நிமிஷம், அரை மணி நேரம் இருப்பான். வீட்டு கதையெல்லாம் தெரிஞ்சுக்குவான். வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு, அவர் எப்பமா ஊருக்கு போனாரு, எப்ப ஊர்ல இருந்து வருவாரு, உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க, எல்லா விவகாரம் கேட்டு இருப்பான். நம்ம தாய்மார்கள் பேக்காண்டி மாதிரி அப்படியே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பார்க்கணும், இவனுக்கு ஏன் நம்ம இந்த விவகாரம் சொல்லணும்? இவன் நம்ம குடும்பத்தாளா, இவன் சொந்தக்காரனா, தேவைன்னா பண்ணிட்டு போக வேண்டியதானே? இப்படி பார்க்கணும். சிலிண்டர் வைக்க வரானா, வீட்டுல யாரும் இல்லையா, வாசல்ல வச்சுட்டு போ, பிறகு நான் எடுத்துள்ள வச்சுக்கிறேன், முடிஞ்சு போச்சு வேலை. உங்களுக்கு பொருத்துறதுக்கு உங்க சொந்தக்காரங்க யாரையா கூப்பிட்டு பொருத்திக்கங்க. இவன் என்ன பண்றான், நேர சமையல் கிட்ட வரைக்கும் வரான். ஏன் உள்ள விடணும்? இதெல்லாம் சமுதாய நாசமா இருக்கான வழி. நம்ம வாசலை திறக்க கூடாது. அட இந்த மாதிரி விஷயத்துல நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு வகையான எச்சரிக்கை என்னன்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய மனைவி நம்முடைய தாய் தகப்பனுடைய கண்ட்ரோல் இருக்கணும்னு பாருங்க. இல்லையா, நம்முடைய தாய் தகப்பனுடைய கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு தாய் தகப்பன் இல்லையா, அவங்களுடைய தாய் தகப்பனோட இருக்கணுங்கிற அளவுக்கு பாத்துருங்க. எந்த காரணத்தை கொண்டு தனி கொடுத்தனுங்கிற பேர்ல வச்சுட்டு போயிடாதீங்க. ஏன் தப்பா சொல்ல வரல, தனி கொடுத்தன வச்சால் சீரழிவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா யோசித்து பாருங்க. நீங்க தனி கொடுத்தன வைப்பீங்க, அவங்களுக்கு ஆதரவுக்கு ஆள் இருக்காது, அவங்களுக்கு உதவி செய்ய ஆள் இருக்காது, பக்கத்து வீட்டுல ஏதாவது உதவி கோரி நாடுவாங்க, தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படுமா ஏற்படாதா? இந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். வெளிநாட்டுல இருந்து கொண்டு நீங்க கஷ்டப்படுவீங்க, சம்பாரிச்சு அனுப்புவீங்க, வீடு கட்டியாச்சு, மாளிகை கட்டியாச்சு, வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா இத கட்டி என்ன பிரயோஜனம்? நம்ம வெயில்ல, வேகாத வெயில்ல செத்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் கண்ணியமா இருக்கணும்னு சொன்னா அதற்கு பாவத்துக்கு போகாத அளவுக்கு அந்த வழிமுறைகளை ஏற்படுத்திட்டு போகணும். தனி குடித்தனம் வைக்க கூடாது, பாதுகாப்பற்ற குடித்தனத்தை வச்சிடக்கூடாது என்று எச்சரிக்கையோடு இருங்க. அதே மாதிரி இதுவெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களும் வீட்டோடு ஒட்டி இருக்கிற இந்த சட்ட திட்டங்களும் உரிய விஷயங்கள். வீட்டுக்கு வெளியேன்னு வரும் பொழுது பேண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன? வீட்டை விட்டு வாசலை விட்டு வெளியே தாண்டமா, பிள்ளையா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபர்தா இல்லாமல் வெளியே போக கூடாது. இதுதான் கண்ணியமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம், குல்லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், இறைவனை நம்பக்கூடிய பெண்களுக்கு சொல்லுங்கள், யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன, தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்கள் கற்புகளை பேணி பாதுகாக்கட்டும். அது எப்படி பார்க்க முடியும் தெரியுமா? பார்வை எப்படி தாழ்த்த முடியும் தெரியுமா? கற்பை எப்படி காக்க முடியும் தெரியுமா? வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லாமா ஸஹர மின்ஹா, வெளிப்படையாக தெரிகின்ற இந்த முகம், இந்த கை, இதை தவிர தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இவங்க அலங்காரம் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னு வெளியே காட்ட வேண்டாம். இவங்க எந்த மாதிரி புடவை போட்டிருக்காங்க, எந்த மாதிரி சுடிதார் போட்டிருக்காங்க, எந்த மாதிரி Dress போட்டிருக்காங்க வெளியே காட்டாத. ஓ அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது, முகம் கைமணிக்கிட்டு தவிர. அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். இத எந்த அளவுக்கு 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்தை சொல்லித்தரான். இத சொல்லிட்டு
இப்படி வெளியே போற பெண்கள் தான் ரொம்ப ஒழுக்கமுள்ள பெண்கள் சொல்றான். எப்படி சொல்றான்? 33வது அத்தியாயத்துல, அஹ்ஸாப்ங்கற அத்தியாயத்துல 59வது வசனத்துல சொல்கிறான், யா அய்யுஹன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக், உன் மனைவிமார்களுக்கு சொல், ஓ பனாத்திக், உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஓ நிசாயில் முஃமினீன், இறை நம்பிக்கை உள்ள பெண்களுக்கு சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை தொங்கி விடட்டும். என்ன தொங்க போடணுமா? தலைக்கு முக்காடு தொங்க போடட்டும். வாசலுக்கு வெளியே போனா தலையில முக்காடு இருக்கணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகாக சொல்கிறான், ذَلِكَ أَدْنَىٰ أَن يُعْرَفْنَ, இவர்கள் கண்ணியமான பெண்கள் என்று அடையாளம் காணப்படுவதற்காகும். ஃபலா யூதைன, அவர்கள் எந்தவித தீங்குக்கும் துன்புறுத்தப்படாமல் இருப்பதற்கும் இதான் சிறந்ததுங்கிற அல்லாஹ். எவ்வளவு சிறந்தது? ஒரு தலை முக்காடு போட்டு போகக்கூடிய பெண்கள்ட்ட இருக்கிற ஒரு கண்ணியத்தை தலைவிரி கோலமா போகக்கூடிய பெண்கள்ட்ட பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு தலை முக்காடு போட்டு ஒரு ஃபர்தா அணிந்து ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணியமான ஆடையை போட்டுக்கொண்டு தன்னுடைய உடலை எல்லாம் மறைத்துக் கொண்டு முகத்தையும் கை மணிக்கட்டையும் மட்டும் வெளியே காட்டிக்கொண்டு ஒரு பெண்மணி போவாளை என்றால் இவளை யாராவது ரேக்கிங் பண்ணுவானா? யார ரேக்கிங் பண்றான்? அரைகுறை ஆடையை போடுபவள், ஆபாசமாக திரிபவள், ஆபாசமாக பேசுபவள், சோசியல் என்ற பெயரால் ஆண்களோடு பழகக்கூடியவள், இவளைத்தான் ரேக்கிங் பண்றான். யார பண்ண மாட்டான்? 99.99% யார பண்ண மாட்டான்? கண்ணியமான ஆடையை அணிந்தால் ஏங்க பண்றான்? சில இடங்கள்ல ஒரு பெண்மணி குற்றச்சாட்டு சொல்லுவா, இந்த மாதிரி அவன் என்ன கேவலப்படுத்திட்டான், கிண்டல் பண்ணிட்டான், புடவை பிடிச்சு இழுத்துட்டான்னு. அதுக்கு ஆசிரியர்கள் என்ன கண்டிக்கிறான் தெரியுமா? உன் ஜாக்கெட்டை இப்படி போட்டிருக்கிற, உன் படவையை இப்படி லேசா போட்டிருக்கிற, உன் ஆடையை இப்படி இருக்குது, உன்னுடைய அலங்காரையை இப்படி இருக்குது, நீ ஒழுக்கமா அவன் இழுக்கிறான் கேக்குறானா இல்லையா? அடே, ஆம்பளைட்ட சீன்ற புத்தி இருந்தா பொம்பளை எப்படி இருக்கணும்? ஆம்பளையும் கண்ணியமானவா இருக்கணும், பொம்பளையும் கண்ணியத்தை ஏற்படுத்துமா இருக்கணுமா இல்லையா? அதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. அதே மாதிரி இந்த மானம் காப்பதற்கு, கண்ணியத்தோடு நடப்பதற்கு, கௌரவமாக இருப்பதற்கு, ஒழுக்கமுள்ள பெண்கள் என்று பெயர் எடுப்பதற்கு இந்த ஃபர்தா போடணும். இன்னைக்கு ஃபர்தா எப்படி கலாச்சாரம் ஆயிடுச்சு? எந்த சுடிதார்ல ஏகப்பட்ட அலங்காரம் பண்ணி இருக்கிறாங்களோ அந்த சுடிதாருடைய அழகு வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி ஃபர்தாவை போட்டா ஃபர்தாலே அலங்காரம், ஃபர்தாலே டிசைன், ஃபர்தாலே எம்ப்ராய்டிங், என்னது பளிச்சென்று தெரிகிற ஜமிக்கி வச்சு எம்ப்ராய்டிங். ஃபர்தாவை போட்டாலே இதே ஃபேஷன் ஷோ மாதிரி இருக்குது. இது என்ன இது? அட, ஃபர்தா என்பது இவங்களை கண்ணியமாக்கணுமா? இவர்களை இது ஒரு பெரிய கூடுதல் அழகா காட்டணுமா? மறைக்கிற மாதிரி துப்பட்டி தான். அது எந்த கலர்ல வேணாலும் இருக்கலாம். உங்களை கண்ணியம் உள்ளவர்களாக காட்டுறதுக்கு தான் ஃபர்தா. அந்த விஷயத்தை பெண்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம பெண்கள்ட்ட இன்னொரு பழக்கம் இருக்குது. என்ன செய்வாங்க? இங்கிருந்து நேரா மார்க்கெட்டுக்கு போவாங்க, இங்கிருந்து பக்கத்தூருக்கு போவாங்க, திருவாரூருக்கு போவாங்க, ஃபர்தா போட்டு போவாங்க. இங்கிருந்து கடத்தருக்கு போவாங்க, ஃபர்தா இருக்காது. ஏன்? நம்ம ஏரியா தானே போயிட்டு வரோம். ஏன் இங்க இருக்க ஆம்பளையே இல்லையா? பால்காரனை பார்ப்பாங்க, சர்வ சாதாரணமா இருப்பாங்க, தலையில முக்காடு இருக்காது, ஒரு துணியை போத்துற மாதிரி இருக்காது, காலங்காலத்துல எந்திரிச்சுக்கிற முறை எப்படி இருக்கும்? அப்ப அட, சுபு தொழுது பவ்யமா இருந்தா அது ஒரு விஷயம். காலங்காலத்துல 7 மணிக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு கோலத்துல ஃபர்தா எல்லாம் போடாம அவன் பால்காரனை சந்திச்சா அவன் ஆம்பளை இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். வீட்டு வாசல்னு வந்துட்டா, வீட்டு வாசல் எவ்வளவு தூரம் போனாலும் சரி, நாம போகக்கூடிய இடம் ஒழுக்கம் உள்ளதாக நம்ம நடந்துக்கணும். அது வீட்டு வாசல் இருந்தே இந்த ஒழுக்கத்தை காக்கணும். அப்படிங்கிற விஷயத்துல தாய்மார்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோமா பார்க்கணும். என்ன பார்க்கிறோம்? எந்த பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் குறைவா இருக்குன்னு பார்க்கிறோம், எந்த பள்ளிக்கூடத்துல நல்லா சொல்லித்தரான்னு பார்க்கிறோம், எந்த பள்ளிக்கூடத்துல ஒழுக்கத்தோடு போதிக்கிறான்னு பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கறீங்கல்ல, எந்த பள்ளிக்கூடம் கோ எஜுகேஷன், எது கோ எஜுகேஷன் இல்லாம இருக்குன்னு பார்க்கணும். கோ எஜுகேஷன் இல்லாம, ஆண்களும் பெண்களும் இல்லாம, பெண்களுக்கு பெண்களே படித்து தரக்கூடிய கல்வி கூடங்கள், கல்லூரிகள் இருக்குதா, அதுல சேர்த்திருங்க. எந்த காரணத்தை கூட கோ எஜுகேஷன் சேர்த்தாதீங்க. கோ எஜுகேஷன் டோட்டல் ஹராம் நான் சொல்ல வரல, அதனுடைய முறை சரியில்லை. இன்றைக்கு இருக்கிற கோ எஜுகேஷன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில ஆண்களையும் பெண்களையும் ஒன்று திரட்டுகிறார்கள் என்றால் அப்படியே ஆண்கள் பெண்களை பார்க்காத அளவிற்கு, ஆண்கள் பெண்களால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவிற்கு ஒன்று திரட்டுவார்கள். பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு? அன்றைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திரட்டின அந்த பள்ளிவாசலுடைய ஜமாத் எப்படி இருந்துச்சு? ஆண்கள் முன்னாடி சொல்லுவாங்க, பெண்கள் பின்னாடி சொல்லுவாங்க. தொழுக முடிஞ்சு பெண்கள் போயிடுவாங்க, ஆண்கள் அதுக்கு போவாங்க. பார்க்கிற சூழ்நிலையே இருக்காது. இன்னைக்கு என்ன? ஒரு கோ எஜுகேஷன் பேர்ல ஒரு 10 டேபிள் வச்சுட்டு அதுல பொம்பளைங்க, இந்த பக்கம் ஆம்பளைங்க, ஒரு பக்கத்துல ஆண்களும் நுழையறாங்க, பெண்களும் நுழையறாங்க, ஆண்களும் பாடம் எடுக்கிறாங்க, பெண்களும் பாடம் எடுக்கிறாங்க. சர்வ சாதாரணமாக இது கலந்து போகும் பொழுது ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பார்க்கறான். இந்த சூழ்நிலை கொஞ்சம் எச்சரிக்கையோடு பார்க்கணும். சாதாரண விஷயம் இல்ல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில நம்ம காட்டுறாங்க பாருங்க. சஹீஹுல் புகாரில 6228 ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஃபதுல் பின் அப்பாஸ் என்கிற ஒரு சஹாபி எந்த நாள்ல வராருன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு பெண்மணி ஃபத்வா கேட்க வராங்க. அழகான ஒரு பெண்மணி, அது வருது ஹதீஸ்ல, அழகாக இருக்கிறாங்க. அந்த பெண்மணி ஃபத்வா கேட்க வரும் பொழுது, மார்க்க தீர்ப்பு கேட்கும் பொழுது, ஹஜ் பெருநாளுடைய நாள், எல்லாரும் கொஞ்சம் நம்ம நிம்மதியா மன சந்தோஷத்தோடு இருப்பாங்க. இப்படி ஃபத்வா கேட்டிருக்கிற நேரத்துல அந்த ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியை பாத்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நிக்கிறாங்க அந்த சஹாபி. பெண்மணியை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம். அது வருது ஃபஅஜப ஹுஸ்னஹா, அந்த பெண்ணுடைய அழகை இவரை ஆச்சரியப்படுத்தியது, ஆச்சரியத்தில் உள்ளாக்கி விட்டது. அப்படி பார்த்த பார்வை அவர் எடுக்கல. பார்த்தது எத்தனை நேரங்க பார்த்திருப்பாரு? அரை மணி நேரமா பார்த்தாரு? ஒரு 10 நிமிஷம் பார்த்தாரா? ஒரு நிமிஷம் கூட ஆகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சிட்டாங்க. கவனிச்ச உடனே தன்னுடைய கையை வச்சு ஃபதுல் பின் அப்பாஸுடைய கன்னத்துல கையை வச்சு இப்படி திருப்பி விடுறாங்க. ஏன் இந்த பார்வை தப்புன்னு? அட ஒரு நிமிஷ பார்வையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புறாங்கன்னா இந்த கோ எஜுகேஷன்ல எத்தனை மணி நேரம் பார்வை? 8 மணி நேரம். அட பெண்கள் பின்னாடி படிங்க, ஆண்கள் முன்னாடி உட்கார்ந்து படிங்க. பெண்களுக்கு வேற வாசல், ஆண்களுக்கு வேற வாசல். ஆண்களுக்கு ஆண்கள் சொல்லி தருவாங்க, பெண்களுக்கு ஒரு திரை போட்டு பெண்கள் சொல்லி தருவாங்க. இப்படி கல்வி கூட இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. இன்னைக்கு இருக்கிறது எப்படிங்க? நமக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம படிச்ச சில இடங்கள்லயும் கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சில பசங்களை பொம்பளைக்கு நடுவில் உட்கார வைப்பாங்க. நீ நிறைய பேசிக்கிட்டு இருக்கிற, 2 பிள்ளைக்கு நடுவில் உட்காரு. ஏன்னு கேட்டா 2 பிள்ளைக்கு நடுவில் இருந்தா குசு குசுன்னு பேசிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. விஷயம் அது இல்ல. அவன் நினைக்கிறது அப்படி, டீச்சர்கள் நினைக்கிறது 2 பிள்ளைகள் நடுவில் உட்கார்ந்துட்டா ஆம்பளைங்க பேசி வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க மாட்டாங்க, பொம்பளைங்க கொஞ்சம் வெக்கமா இருப்பாங்க. விஷயம் அது இல்ல. பெண்களோடு சகஜமாக பேசக்கூடிய இந்த வெக்க உணர்வே இல்லாம போயிடும் அவனுக்கு. சர்வ சாதாரணமாக ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடக்கூடிய வழிமுறை இவங்களே தோற்றுவித்துருவாங்க. இதான் கோ எஜுகேஷனுடைய நிலை. அப்ப கோ எஜுகேஷன்ல படிக்க வைக்கீங்களா, ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. புர்கா அணிந்து செல்லக்கூடிய பெண்களாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. மகளிர் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, கோ எஜுகேஷனா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு புர்கா எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க. என் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சா, 3ஆம் கிளாஸ்ல இருந்து தலைக்கு முக்காடு போடுறீங்களா, 8ஆம் கிளாஸ் வரும் பொழுதெல்லாம் 6ஆம் கிளாஸ் தாண்டும் பொழுதெல்லாம் இந்த பெண்மணிகள் பருவத்தை அடைய போகிறார்கள் என்கிற வயசு வரும் பொழுதெல்லாம் புர்கா அணிந்து பெண்களை அனுப்பிவிடுங்கள். இல்ல இந்த பார்வை மாணவர்கள் தான் பாதிக்கும் நினைச்சிடாதீங்க, ஆசிரியர்களையும் பாதிக்கும். கேரளாவில் ஒரு சர்வே எடுத்தான், 100% பெண்கள்ல 80% பெண்கள் இந்த மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். எப்படி தெரியுமா? மாணவர்கள் மூலமாகவும், ஆசிரியர்கள் மூலமாகவும், தன் குடும்பத்தில் உள்ள சில உறவினர்கள் மூலமாகவும் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். 80%ங்க. 20% நல்லா இருக்கிறான், 80 காலி. அட 10க்கு 2 பேர் தான் ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னா 8 பொம்பளைங்க சீரழிஞ்சிட்டாங்கன்னா என்னங்க காரணம்? இந்த ஆடை, இந்த ஒழுக்கம், இந்த ஆண்களை வழி தவற செய்யாத அளவிற்கு இவர்கள்ட்ட இருந்த கட்டுப்பாடு அது இருக்கணும். இந்த விஷயத்துல எச்சரிக்கையோடு நடக்கணும். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு, நாம வெளியே செல்லக்கூடிய பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னொரு எச்சரிக்கையான விஷயம், செல்போன்ல கொடுக்கவே கூடாது. எதுக்கு செல்போனு? ஒரு செய்தியை ஒருத்தர் பகிர்ந்து கொள்வதற்கு, முக்கியமான தகவல்களை அனுப்புறதுக்கு செல்போன். ஒரு குடும்பத்தில் ஒரு செல்போன் இருந்தாலும் போதும். இன்னைக்கு பாக்குறோம் இளைஞர்கள் கையில, அவன் வயசு பையனா அவன்கிட்ட 7 செல்போன் வச்சிருக்கான், 4 சிம் கார்டு வச்சிருக்கான். அவன் பாட்டு விடி விடி பேசிட்டு, யார்கிட்ட பேசுற, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். என்னது அது? சாதாரணமா வயசு பிள்ளைங்கள்ட்ட செல்போன். எங்க வாப்பாட்ட கேட்ட, வெளிநாட்டு இருந்து கலர் செட் அனுப்புங்க, வாங்கியாச்சு. எதுக்கு? சினிமா படம் பாக்குறதுக்கு. என்ன இதெல்லாம்? சர்வ சாதாரணமாக செல்போனை வைத்துக் கொண்டு இதுல இருக்கிற படத்தை அடுத்தவனுக்கு அனுப்புறது, அடுத்தவங்கள்ட்ட பேசுறது, அடுத்தவங்கள்ட்ட பழகிறது, இது எல்லா வகையான வெளிரங்கமா யாருக்கும் தெரியாத ஒரு மானங்கெட்ட சமூக சீரழிவை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைய இத்தினூண்டு ஒரு டப்பா செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது தேவையா? யோசித்து பாருங்கள். அட ஒரு செல்போனை வைத்துக் கொண்டு அது அவ்வளவு கட்டாயமா உங்க வீட்டுக்கு தேவையா? அங்கங்க பார்த்தா பூத்துல செல்போன், பூத்துல ₹1 காயின்ஸ் வச்சிருக்கான். உங்களுக்கு அவசரம், ஆத்திர அவசரம் பேசிட்டு போலாம். ஒரு கல்லூரியில இருக்கிறீங்க, ஆத்திர அவசரம்னா அங்க மேனேஜர்கிட்ட சொல்ல, அவர் வீட்டுக்கு அடிச்சு சொல்ல போறாரு தகவல். உங்களுக்கு எதுக்கு செல்போனுங்கிறேன்? அட வயசு பிள்ளையோ, கல்லூரியில படிக்கிற பிள்ளையோ, யாரா இருக்கட்டும், யாருக்கு செல்போன் தராதீங்க. செல்போன் அவர்களுக்கு தேவை கிடையாது. அட நீங்க என்னைக்காவது அந்த பெண்மணி செல்போன் வைத்திருக்கிறார்களே, நீங்க வருஷத்துல ஒரு 2 நாள் என்கிட்ட செல்போனை கொடுன்னு சொல்லி பாருங்க, அல்லது ஒரு மாசம் என்கிட்ட செல்போனை கொடுன்னு சொல்லி பாருங்க. எந்த பெண்கள் தயங்குகிறார்களோ எச்சரிக்கையோடு இருங்க. ஒரே ஒரு மாசம் செல்போனை வாங்கி பாருங்க, தரமாட்டாங்க. யார் தரமாட்டா? யார் அச்சமாக, யார் இந்த மாதிரியான தப்புகளை செய்யறாங்களோ தரமாட்டாங்க. அப்படி தந்தால் சில நேரங்கள்ல
சில ஆண்களுடைய போன் வருது. யார் இது? அது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டுடைய அண்ணன். ஃப்ரெண்டுடைய அண்ணனுக்கு இவளுக்கு என்ன பழக்கம்? சர்வசாதாரணமாக. அப்ப நம்முடைய செல்போன்ல பார்த்தா பேர்கள் போட்டு மத்த நண்பர்களுடைய போன் நம்பர் எல்லாம் வரிசையா இருக்குதே. இதெல்லாம் யார்? இப்படி சேவ் பண்ணி இருக்கிறாங்களே, தனி ரூம்ல படுத்துங்கிறாங்களே. இந்த பிள்ளை யார்கிட்ட விடிய விடிய பேசிட்டு இருக்கிறா? 11 மணி தாண்டி லைட் எரியுதே. படிக்கிறாளா அல்லது யார்கிட்ட பேசிட்டு? என்ன காரணம்? பில்லு ஏறிக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்? என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? அட பெத்தவன் அங்கிருந்து உழைச்சு சம்பாதிக்கிறானே அள்ளி அள்ளி, அதனால போயிட்டு இருக்கா காசு. அவன் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசையும் அல்லாஹ் மறுமையில் நம்மள்ட்ட விசாரிப்பானே. அதை யோசிச்சு பாருங்க. இந்த வயசு பிள்ளைகளுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இளைஞர் தலைமுறைக்கு செல்போன் தேவையில்லைன்னு முடிவெடுங்க. ஒருத்தன் வியாபாரம் பண்றானா அவனுக்கு செல்போன் தேவை. ஒருத்தன் பிசினஸ் ஈடுபடுறா அவனுக்கு தேவை. ஒரு வெளியூர்ல சுத்துறானா அவனுக்கு தேவை. வீட்டில் உள்ள படிக்கக்கூடியவர்களுக்கு செல்போன் தேவையில்லைன்னு நீங்க முடிவெடுத்தால் தான் சமூக சீரழிவை 50% அழிக்க முடியும். தொலைக்காட்சியில எச்சரிக்கையோடு இருப்பது மாதிரி சமூக சீரழிவை அழிப்பதற்கு இன்னொரு 50% செல்போன்ல காட்டுங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி தரான் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறான். இத்தகை துண்ண, நபியுடைய மனைவிமார்களே நீங்க மத்த பொம்பளைங்க மாதிரி கிடையாது. இது பொதுவா சொல்லிட்டான். சொல்லிட்டு நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டவர்களாக இருந்தால், இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால், இறைவனை பயந்தவர்களாக இருந்தால், ஃபலா தஹ்லான பில் கவுல், பேசும்போது குழஞ்சு பேசாதீங்க. அட சாதாரணமா பேசும்போதும் கூட குழஞ்சு பேசாதீங்க. எப்படி சொல்றான் அல்லாஹ்? நீ இறைவனை பயந்து கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தால் குழஞ்சு பேசக்கூடாது. எப்படி வார்த்தை? சாதாரண வார்த்தையாது. குலைந்து பேசுவதன் மூலமாக எவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ, கெட்ட எண்ணம் இருக்கிறதோ அவனிடத்தில் உடனே பிடித்து விடும். நீங்க தப்பா பேசுனீங்க, குழஞ்சு பேசுனீங்க, ஒரு மாதிரி வளைஞ்சு பேசுனீங்க, உங்களை தவறான வழிக்கு இழுப்பதற்கு அவன் முன் வருவான். அழகா பேசுனீங்க, உங்க குரல் நல்லா இருக்குது, உங்க குரல் அந்த நடிகை மாதிரியே இருக்குது, எங்க மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம பொம்பளைங்களுக்கு புகழ்ந்தா போட்டு வலையில விழுந்துருவாங்க. அப்ப சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி குலைந்து பேசக்கூடியதுல பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்ற. வகுல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவாக பேசி பழகுங்கள். கட் அண்ட் ரைட்டா. வீட்டுல ஆம்பளை இருக்கானா இல்லையா? இல்ல வாங்க டீ ஷர்ட் போலாம் வரக்கூடாது. இல்ல அப்புறம் வாங்க. வெடுக்குன்னு பேசி பழகணும். யார்கிட்ட இந்த வெடுக்குன்னு இருக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைங்கள்ட்ட. பெத்த தகப்பன், என்னமா படிச்சுட்டு இருக்கிற, எவ்வளவு மார்க் எடுத்த, என்னமா எப்படி எழுதியிருக்கிற கேட்டா, அட நீங்க வேற தொல்லை பிடிச்சு காலங்காத்தால 8 மணி நேரம் பள்ளிக்கூடத்துல இவ்வளவு டார்ச்சர்னா இங்கேயும் டார்ச்சரா, இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறது. வீட்டுல நண்பர்கள்ட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறது. யார்கிட்ட எடுத்தறிஞ்சு பேசணும்? அந்நிய ஆண் வந்து பேசுறானா எடுத்தறிஞ்சு வெறுத்து பேசணும். அவன் உள்ளத்துல கொஞ்சம் கூட உங்களை பத்தி தப்பா நினைக்க கூடாது. அப்படி பேசி பழகுங்க. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்கணும்னு சொன்னா விடிய விடிய செல்போன் பேசுறதும், இதுல கான்பரன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு 10 காசுல பேசுறதும், சர்வ சாதாரணமா அந்த சலுகையை பயன்படுத்தி கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கலாமா? யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தாய்மார்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா, ஒரு வருஷம் படிச்சாங்களா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழான்னு ஒண்ணு வச்சாங்கன்னா நீங்க அதுல சேர்த்திராதீங்க. ஆண்டு விழா இதுக்கு இப்போ ஒரு ஆண்டு விழா மாதிரி வச்சாங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு மதசால படிச்சவங்களுக்கு எல்லாம் பேச்சு போட்டு வச்சாங்க. இதுல சமுதாயம் சீர்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. துஆவோத வச்சாங்க, சமுதாயம் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க ஆண்டு விழா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நடிகை மாதிரி ஆடு, இந்த நடிகை மாதிரி ஆடு, அந்த ஆம்பளை கையை பிடிச்ச ஆடு, இந்த பையனோட கையை பிடிச்ச ஆடு, டே நீ இடுப்பு கைடா, கழுத்துல கை விடா, இப்படின்னு ஆட சொல்லி கொடுப்பாங்க. சர்வ சாதாரணமாக வெட்க உணர்வை இல்லாம பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆண்டு விழா கலாச்சாரம், இந்த மாதிரி ஃபேஷன் ஷோ கலாச்சாரம், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ங்கிற கலாச்சாரம், இப்படி பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளத்தை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் வச்சு நடத்துறாங்களா? உங்க பிள்ளைகளை எதுலயுமே பங்கு பெறக்கூடாது, அன்னைக்கு போகாதுன்னு சொல்லிருங்க. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் தேவையில்லைன்ட்டு வாங்க. ஏன்? இன்னைக்கு சாதாரணமா ஒரு பாட்டுக்கு ஆடுறேன்னு ஒரு பொம்பளை சொல்றான்னு வைங்க, அவ 10 தடவை அந்த பாட்டை பாக்குறான். ஆபாசமாக, அசிங்கமாக. இந்த பாட்டுல எப்படி ட்ரெஸ் போட்டாங்களோ அதே ட்ரெஸ் இவ போடணுங்கிறான். எப்படி இந்த ஆண்டு விழா கலாச்சாரம் தொடங்குதோ, இந்த கலாச்சாரம் தொடங்கி நம்ம இன்னைக்கு வீட்டுல ஆடிட்டோம், பள்ளிக்கூடத்துல ஆடிட்டோம், நாளைக்கு ஒரு ஊர்ல ஆடுவோம், ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆடுவோம், ஒரு நிகழ்ச்சியில போய் ஆடுவோம், ஒரு சினிமால போய் ஆடுவோம். இதான் நிகழ்ச்சி உண்டாக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துது. யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய சாபமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாபமும் மொத்தமாக இந்த ஆண்டு விழா கலாச்சாரத்துல, இந்த தொலைக்காட்சி கலாச்சாரத்துல, இந்த செல்போன் கலாச்சாரத்துல அப்படியே வந்து இறங்குது என்பதை யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குதுன்னு சொல்றாங்க, எல்லாம் இந்த ஆண்டு விழாக்கள், இந்த ஃபேஷன் ஷோ, இந்த கலாச்சார முறைகள்,
இந்த மாதிரியான ஆடல் பாட்டல் கூத்து கும்மாளம்லாம் எப்படி உண்டாக்குதுன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரில 3886 ஹதீஸ்ல பார்க்கிறோம், லானல்லாஹு வாஷிமாத், பச்சை குத்தி விடக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. வல் முத்தஷிமாத், பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. வல் முத்தனம்மிசாத், முகத்திலே கன்னங்களிலே புருவத்திலே இருக்கிற முடிகளை அகற்றக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. இன்னைக்கு பார்க்கிறோம், டிவில இருக்கிறவ அழகா தெரியுறா, அலங்காரமா தெரியுறா, புருவத்தில் இருக்கிற முடியை தூக்கிட்டா நானும் தூக்குறேன், டான்ஸ் ஆடுறாங்க. 4 பேர் சொன்னாங்க அழகா இருக்கிறீங்க, அழகா டான்ஸ் ஆடுறீங்க, கண்ணுல இருக்கிற அந்த புருவம் பெருசா இருக்குது, அகற்றுங்க, அகற்றிடுறாங்க. முகத்தில் இருக்கிற முடி அகற்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவர்களை அல்லாஹ் நாசமாக்குகிறான். வல் முத்தஃபல்லிஜாத் லில் ஹுஸ்ன், அழகுக்காக வேண்டி பற்களுக்கு இடையில இடைவெளி ஏற்படுத்தக்கூடியவர்கள். சில பேருக்கு பல்லு ரொம்ப ஒட்டி இருக்கும், அதை கேப்ல ஏற்படுத்துவாங்க. சில பேருக்கு அலங்கோலமா இருக்கும், அது பிரச்சனை இல்ல, அது சரி செய்யறாங்க, அது பிரச்சனை இல்ல. இருக்கிற பல்ல இடையில கீறி கிழிச்சு கேப் ஏற்படுத்துற ஒரு கலாச்சாரம் அன்னைக்கு அரபிகள்ட்ட இருந்துச்சு. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் நாசமாக்குறான்னு சொல்றாங்க. அதே மாதிரி வல் முகையிராத்தி ஹல்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடியவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. பாக்குறோம் இன்னைக்கு காது குத்துறது, மூக்குத்துறது, அறியாமை காலத்துல செஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லை, நீ திருத்திக்கலாம். ஆனால் இன்னைக்கு பாக்குறோம், மூக்கு சின்னதா இருந்தா அது பெருசாக்குறாங்க. ஏன்? அழகுக்கு, அலங்காரத்துக்கு. அந்த உதடு சிறுசா இருக்கும், பெருசாக்கிறது. பெருசா இருந்தா அது சிறுசாக்குறது. காது சிறுசா இருக்கும், பெருசாக்கிறது. முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பெருசு அழகாக்குறது. இப்படி எல்லாம் முகத்துல ஏசிடு பட்டிருக்குது, அலங்கோலமே ஆயி போச்சுன்னா வேற விஷயம், அது மாத்தலாம். இருக்கிற அழகான முகத்தை மாற்றி இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம். இதெல்லாம் உருவாக்குறது என்ன தெரியுமா? இந்த தொலைக்காட்சி நாடகங்கள், சினிமாக்கள், இந்த விளம்பரங்கள், இந்த கூத்தாடிகளுடைய நடைமுறைகள், இந்த ஆண்டை விழாக்கள், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய லானத்தை கொண்டு வந்து சேர்த்தா இல்லையான்னு பாருங்க. சமுதாயத்தை சீரழிச்சு சின்னாபின்னு ஆக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்னொரு லானத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி சஹீஹுல் புகாரில 5885 ஹதீஸ்ல பார்க்கிறோம். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா, பெண்களை போன்று அலங்காரம் செய்கிற ஆண்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். இது சாதாரண சாபம் இல்ல. பொம்பளை என்ற அந்த இயற்கை குணம் பொம்பளை தான் இருக்குது. ஆம்பளையினுடைய அந்த தன்மை ஆம்பளைக்கு தான். ஆம்பளை பொம்பளை மாதிரி இருக்க கூடாது, இருக்க முடியாது. பொம்பளை ஆம்பளை மாதிரி இருக்க கூடாது. இது இயற்கையுடைய முறையை மாத்துறது. அப்ப ஆம்பளை பொம்பளை மாதிரி ட்ரெஸ் போடுறான், பொம்பளை மாதிரி நடிக்கிறான், பொம்பளை மாதிரி ஆடுறான், பொம்பளை மாதிரி பேசுறான், பொம்பளை மாதிரியே அழிகளா போயிடறானா, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் தேடித்திருக்கிறார்கள். இறைவா, இவர்களை நீ நாசமாக்கிருன்னு சொல்லி இருக்கிறார்கள். யாரும் உருப்பட்ட சரித்திரம் இருக்காது. அழிகளாக போனவர்கள், ஆண்மைக்கு ஒரு குறைவு ஏற்பட்டதற்காக வேண்டி மனம் வெதும்பிக் கொண்டு தன்னை பெண்களாக ஆக்கி கொண்டவர்கள் ஒருபோதும் உருப்பட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறார்கள். பெண்களை போன்ற ஒப்பனையில் ஆடை அலங்காரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாய் பிர்ரிஜால், ஆண்களை போன்று ஒப்பனை செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. இன்னைக்கு பார்க்கின்றோம், பெண்கள் சினிமாக்களை பார்க்கிறார்கள், நாடகங்களை பார்க்கிறார்கள், ஆண்டு விழா என்ற பெயரில் கூத்தாடுகிறார்கள். அதுல அவன் போட்டிருக்கிற பேண்ட் மாதிரியே, ஜீன்ஸ் பேண்ட் மாதிரியே, ஆம்பளையினுடைய நடைமுறை மாதிரியே பெண்கள்கிட்ட சர்வ சாதாரணமா ஒரு சைக்கிள்ல வராங்கன்னா, டே தம்பி இங்க வாடான்னு பட பொம்பளையா இருக்கு, சர்வ சாதாரணமா. இந்த மாதிரி யார் ஒரு நிலையில போறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சாபம் தேடி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய துவா பலிக்காம போகுமா? இந்த தூதர் கேட்ட இந்த சாபம், அல்லாஹ்வுடைய நாசம் நம் மீது இறங்கிடக்கூடாது, நம்ம பெத்த பிள்ளைகள் மீது இறங்கிடக்கூடாது, நம்ம சகோதரிகள் மீது இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்தோடு இருக்கணும். ஒரு நாளாவது இந்த மாதிரி ட்ரெஸ்ல கலந்துக்கிறேன், இந்த மாதிரி ஆட்டத்துல கலந்துக்கிறேன், ஒரு நாள் கலந்துக்கிறேன், என் கூட இருக்கிற பிள்ளைங்க ஆடுறாங்க என்றால் வீட்டுல கடுமையாக எச்சரிக்கை செய்யுங்க. ஒரு நாளும் கூட சின்ன பிள்ளை தானே கூட வளர்த்தி விட்டுறாதீங்க. அது இந்த சமுதாயத்தை நாசமாக்கிரும், சமூக சீரழிவுக்கு வழிவகுத்து விடும் என்பதை எச்சரிக்கையோடு இருங்க. அதே மாதிரி இன்னொரு வகையான லானத் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்ததாக, அதாவது அல்லாஹ்வே நாசமாக்குவானாக என்று சொன்னதாக வரக்கூடிய சஹீஹுல் புகாரில 4887 ஹதீஸ்ல பார்க்கிறோம். லானல்லாஹுல் வாசிலா, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. இது எவ்வளவு பெரிய ஏமாற்ற காரியம். ஆம்பளைங்களா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் கருப்பு நிற சாயம் அடித்தால் அதுவும் லானத் கூடாது. அதே மாதிரி இது மத்தவங்களை ஏமாத்துறது. இதே மாதிரி இருக்கின்ற முடியை அதிகப்படுத்துறங்கிற பேர்ல ஒட்டுமுடி வைக்கின்ற பெண்களை அல்லாஹ் நாசமாக்குவானாங்கன்னு சொல்றாங்களே, இந்த லானத் யாருக்கு வருது?
டிவியில பாக்குறாங்க, நீண்ட நடிகை கூந்தல்னு பாக்குறாங்க, இந்த மாதிரி ஆடல் பாடல்னு பாக்குறாங்க. நமக்கு இருந்தா என்னன்னு சொல்லி சர்வ சாதாரணமாக வீட்டுல உறவினர்கள், என்ன இன்னும் உங்களுக்கு முடியே வளரல, முடியெல்லாம் கொட்டி போச்சு, ஒரு சின்ன கிண்டல் பண்ணிட்டாங்க என்பதற்காக வேண்டி பெரிய முடி வைக்கக்கூடியவர்கள், ஒட்டு முடி வைக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய லேனத்தை பெற்றுத்தரும். நீங்க ஒட்டு முடி வைக்கிறீங்க, ஒவ்வொரு மனிதனும், ஒரு ஆண்களை பெண்களை பார்த்து ஒரு ஆண் வழிகிடுகிறான் என்றால் வெறுமனே முகத்தை பார்த்து கிடையாது, அவளுடைய நடை, உடை, பாவனை, அதுல கூந்தல்ல ஒண்ணு. சர்வ சாதாரணமாக இந்த முடிகளை, ஒட்டு முடிகள் வைக்கக்கூடியதும் கூட இன்றைக்கு கலாச்சார சீரழிவாக இருக்கின்றது. இதிலையும் இந்த பெண்கள் ரொம்ப கண்ணியமாக, அதை அவிழ் தெரியக்கூடியவர்களாக, அதை ஒருபோதும் உடுத்தாதவர்களாக, அதை அணியாதவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு வகையான லேனத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தராங்க. இந்த லேனத்து தான் இன்றைக்கு நம்முடைய பெண்கள்கிட்ட பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பெண்கள் புர்கா தான் பேருக்கு அணிந்திருப்பார்கள். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆடை அணிகலன்களை பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்களை பார்த்து நரகவாசிகள் என்று சொன்னார்களோ, எந்த